பெரும் பலியாம், உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றாலது பெரும் பலியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம், குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீ. கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தாய் மரியாள் பிரியனாகிய அன்னையின் அன்பு மக்களே, நமக்கு மிகப்பெரிய கடவுளுடைய கொடையாக இருப்பவள் நம்முடைய தாய் பெரியனாகிய அன்னை. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமது தாய் மரியாள் பிரியனாகிய அன்னை திகழ்கிறாள். நிச்சயமாக இந்த அன்னையினுடைய பாதையில், இந்த அன்னையினுடைய பராமரிப்பில், இந்த அன்னையினுடைய பெரிதும் உதவியில் நாம் பெரிதும் பெரிதும் வளர்ந்து உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் அன்னை தாய்மரியாளுடைய விருப்பமாக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த நாளில் நம்முடைய அன்னை மரியாள் பிரியனாகிய அன்னையை போற்றுகின்ற விதமாக, அவளிடமிருந்து உதவிகளை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்திகளாக நாம் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து பலியிலே பங்கேற்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக அன்னையை தேடி வந்து உதவி வேண்டிய பிள்ளைகளை என்னாலும் நம் தாய் பெரியனாகிய அன்னை அரவணைத்து ஆசீர்வாதங்களை பொழிந்து என்னாலும் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாயாக திகழ்கிறாள். எனவே இந்த நாளில் எதை குறித்து நீங்கள் உதவி வேண்டி வந்திருக்கிறீர்களோ இந்த அன்னையிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இந்த பெரியனாகிய அன்னையிடத்தில் அர்ப்பணியுங்கள். பெரிது மனதும் கொண்ட நம்முடைய தாய் நமக்கு ஓடோடி வந்து நமக்கு சகாயம் புரிந்து உதவி புரிகின்ற ஒரு அற்புத தாயாக திகழ்வாள் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் தாய் மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அவருடைய இரக்கம் மிகுந்த இதயம் என்னால் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் அன்றாடுவோம். சென்ற மாதம் ஜூன் மாதத்திலே இயேசுவின் திரியத்துக்கு அர்ப்பணித்து ஜெபித்த நாம் இந்த மாதத்திலே தாய்மரியாள் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து இந்த மாதத்தை ஒப்புக்கொடுப்போம். அன்னை நம்மை நிறைவாக ஆஸ்வாதமாய் நம்மை வழிநடத்துவார். எனவே இந்த நாளில் பலியை நாம் சிறப்புடன் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். இந்த அன்னையிடத்திலே நாம் உதவி வேண்டுகின்ற பிள்ளைகளாக நாம் திகழ்கிறோமா? தேவைகள் ஏற்படுகிற பொழுது, குடும்பத்தில் குழப்பங்கள் வருகிற பொழுது, குடும்பத்தில் அமைதியின்மைகள் வருகிற பொழுது, வியாபாரத்தில் சரிவுகள் வருகிற பொழுது, நோய்கள் வருகிற பொழுது, இந்த அன்னையிடத்தில் நாம் உதவி வேண்டக்கூடிய, இந்த அன்னையிடத்தில் வேண்டினால் எனக்கு சரியாகும் என்ற ஆழமான நம்பிக்கையை நாம் வளர்த்திருக்கிறோமா? இந்த அன்னையிடத்தில் உதவி வேண்டி எத்தனையோ நன்மைத்தனங்கள் பெற்றிருக்கிறோம். நாம் நன்றி நிறைந்த உணர்வுள்ள பிள்ளைகளாக வளர்ந்திருக்கிறோமா? ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். அப்பா, ஒவ்வொரு கடவுளே,
இதோ எங்களுக்கு கொடையாக இந்த அன்னையை நீ கொடுத்திருக்கிறாய். இவரே உன் தாய் என்று சொல்லி அன்று யோவானிடத்தில் அர்ப்பணித்த நீர் என்றும் அதே தான் சொல்லி கொண்டிருக்கிறாய். குழப்பமுற்ற நிலையில் இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு தாயாக விளங்கி அப்போஸ்தலர்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றலையும் மாட்சிமையையும் அன்னைக்கு கொடுத்து சிறப்படைய செய்தீரே. இதோ அந்த பேற்றை நாங்கள் அடையணும். உம்மை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாகிய நாங்கள் அந்நியிடத்திலே உதவி வேண்டுகின்ற பிள்ளைகளாக மாறணும். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இறுக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், அமைதியின்மைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அனைவரும் இணைந்து பொது மன்னிப்பு ஜெபத்தினை சொல்லி நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிறைவான மகிழ்ச்சி மீந்த வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைவரும் இணைந்து தாய் மரியாளோடு நாம் சேர்ந்து கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து இந்த வானவர் கீதத்தை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நண்பரத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா,
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாள் பெரியனாகிய அன்னையின் மாட்சிக்கு உரிய நாளை நாங்கள் கொண்டாடும் இவ்வேளையில் உம்முடைய அல்கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிவீராக. இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள இறைவார்த்தைகள் 11-15 வரை. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள இறைவார்த்தைகள் 11-15 வரை. ஆண்டவர் கூறுவது: அந்நாளில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிறந்தவற்றை சீர்படுத்துவேன். பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமைகளை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலிகள் இனிய ரசத்தையும் பொழியும். குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் கடவுளாய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்கள் தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, நீயே துணை, எந்நாளும் என் வாழ்வில் நீயே துணை. என் இயேசுவே, நீயே துணை, எந்நாளும் என் வாழ்வில் நீயே துணை. உன்னோடு நான் உறவாடுவே, எந்நாளும் உந்தன் புகழ் பாடுவே. உன்னோடு நான் உறவாடுவே, எந்நாளும் உந்தன் புகழ் பாடுவே. என் இயேசுவே, நீயே துணை, எந்நாளும் என் வாழ்வில் நீயே துணை. எல்லாம் துணையாக வருவாயே. தடமாறினான் நிறமோகையில்
கொண்டு தொடுவாயே. ஓ வழிவாழ்விலே என் பாதை எல்லாம் துணையாக வருவாயே. தடுமாறினா நிதம் போகையில் உன் கரம் கொண்டு தொடுவாயே. வாழும் நாளெல்லாம் உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன். வாழும் நாளெல்லாம் உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவே நீயே துணை, எந்நாளும் என் வாழ்வில் நீயே துணை. என் இயேசுவே நீயே துணை, எந்நாளும் என் வாழ்வில் நீயே துணை. உன்னை தேடியே நான் வரும் வேளையில் புது வாழ்வு தருவாயே. புவி வாழ்க்கையே புது பணிவேட்கையே புதிதாக அருள்வாயே. ஓ உன்னை தேடியே நான் வரும் வேளையில் புது வாழ்வு தருவாயே. புவி வாழ்க்கையே புது பணிவேட்கையே புதிதாக அருள்வாயே. வாழும் நாளெல்லாம் உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன். வாழும் நாளெல்லாம் உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவே நீயே துணை, எந்நாளும் என் வாழ்வில் நீயே துணை. என் இயேசுவே நீயே துணை, எந்நாளும் என் வாழ்வில் நீயே துணை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 9 இறைவார்த்தைகள் 14 முதல் 17 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாணிக்க பாடல். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஈர்ப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஈர்ப்பாய் ஆண்டவரே. ஆவியன்றென்னை வாழ்வளிக்கக்கூடிய ஆன்ம பானமாக பாவத்தின் தீமையை அடையாமல், பாவியன்றென்னை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் இமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஈர்ப்பாய் ஆண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வினில் எவர்க்கென எது உண்டு? வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வினில் எவர்க்கென எது உண்டு? என் மனம் அறிந்தது பயம் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஈர்ப்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரர்களே, தாய்மறியால் பெரியனாகி அன்னை பலியாக அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களுடைய மனமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் பெரியனாகி அன்னையின் நவநாளில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியே நன்றி நிறைந்த உணர்வோடு ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் தாய் மரியாள் பெரியனாகி அன்னையின் உதவியுடன் நாங்கள் முன்னேற அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் பெரியனாய் அன்னையின் நவநாளி நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே முதுமாண்பை வானதூர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தாய் மரியாள் மாசற்ற இதயத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை பூரா ஒப்புக் கொடுங்கள். இதை குறித்த நாளிலே நீங்கள் அன்னையுடைய உதவி வேண்டி வந்திருக்கிறீர்களோ, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த அம்மாவிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நம்மை சுமப்பவள், நமக்கு வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்து என் மகள் என் மகன் சிறப்புடன் வாழ வேண்டும், உயர்ந்தலை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய அற்புத தாய் பெரியனாகி அன்னை, நாளிலே உங்களுடைய உள்ளத்து விருப்பங்களெல்லாம் வேண்டுங்கள், சொல்லுங்க. இந்த அன்னையிடத்திலே, இந்த பெரியனாகி அன்னையிடத்திலே நான் இந்த மன்றாட்டுக்களை வைத்தேன், இந்த அன்னை எனக்காக பரிந்துரை செய்தாள் என்று சொல்லி இந்த பீடத்திலே நீங்கள் சாட்சியாக நிற்கணும். நான் இந்த நாளிலே வேண்டினேன், இந்த அன்னை எனக்காக உதவிகள் புரிந்து என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்தாள் என்று சொல்லி இந்த பீடத்திலே நான் சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லி வேண்டுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் மிகுந்த இரக்கமாயிருக்கிறார். ஒப்புக்கொடுங்கள். இந்த அன்னை பெரியனாகிய அன்னை இந்த நாளிலே நமக்காக அபரிவிதமாக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறாள். நம்பிக்கையோடு இந்த முக்கியமான இந்த மாதத்தின் முதல் சனிவியல் நாளில் அர்ப்பணித்து ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்துங்கள்.
நான் அந்த அன்னையிடத்தில் நான் சொல்லிவிட்டேன், அவள் நிறைவேற்றி கொடுப்பாள், நம்புங்கள். அம்மா, உன்னிடத்தில் நான் சொல்லிட்டேன், நீ தான் பார்த்துக்கிறோம். உன்னிடத்தில் நான் அறிக்கையிட்டேன், இதில் ஏதாவது தவறுகள் இருப்பேன், என்னை மன்னிங்க என்று சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருப்பேன், என் வேண்டுதலில் ஏதாவது குறைகள் இருப்பேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி வேண்டுங்கள். என்னிடமிருந்து எனக்கு மன்னிப்பை பெற்று தாருங்கள். இதோ ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் என்ன உதவிகள் வேண்டுமோ, அது உடல் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டியதாக இருக்கலாம், கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டியதாக இருக்கலாம், கொடி நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டியதாக இருக்கலாம், அமைதியின்மைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டியதாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய நற்படிப்புகளுக்காக இருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த அன்னையிடத்தில், பெரியனாகிய அன்னையிடத்தில் ஒப்பு கொடுத்து, அம்மா, இந்த வேண்டர்கள் இந்த பள்ளிப்பிடத்தை நீயே ஒப்பு கொடுங்கள் அம்மா என்று சொல்லி மன்றாடு. என் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அன்னை தன் வாழ்நாள் முழுவதும் அறிக்கையிட்டாள். என்னை அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர். தாயின் கருவறையிலிருந்தே என்னை உருவாக்கி இறைவன் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்று ஒரு நம்பிக்கையை இந்த அன்னை அறிக்கையிட்டாள். அதில் வெற்றியும் கண்டாள். நாளிலே ஒப்பு கொடுப்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். எல்லோரும் இணைந்து, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று, எங்களை பேரன்போடு நேசிக்கக்கூடிய இறைவன் நீர். தாய் மரியாளிடத்தில் ஒப்படைத்த மக்களை என்னாலும் அன்னையினுடைய பரிந்துரைக்க நாங்கள் அவர்கள் என்னாலும் பாதுகாக்கின்ற இறைவன் நீர். அவர்கள் வழிநடத்துகிற நல்ல ஆயன் நீர். இதோ ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் யாரெல்லாம் கண்ணீரோடும் கவலைகளோடும் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும், இந்த நாளிலே திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர்கள் மீதும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமை இறங்கி வந்து அபிஷேகம் செய்து ஆசிர்வதித்து புனிதப்படுத்திட அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஆண்டவரே, எங்களுக்கு உதவி புரிகின்ற அன்பு தகப்பனே, எங்களை நலமாக்குபவரே, உமது அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்மை காண்போர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று சொல்லி திருப்ப 30 வாசிப்பதைப் போல உம்மை காண்கின்ற அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியால் மிளிர வைப்பீராக. ஆமென். அவ்வண்ணமே இரவு பிறந்த அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமண மக்கு ஊழியம் புரிய தகுந்தங்களில் ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தில் மங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உணவை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்திரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேற சேரலாம். தந்தையே, இந்த நாளிலே மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த நாளில் திருப்பலி கருத்துக்கள் வழங்கி மன்றாடுகிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். அவருடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து தாய் மரியாள் பெரியனாகி அன்னையினுடைய பராமரிப்பில் என்னாலும் மகிழ்ந்திருக்க தயபுரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குள்ளதுகளும் எங்கள் சகோதர சகோதரரை மிறந்தோர் அனைவரையும், குறிப்பாக அந்த நாள் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைக்கூர்ந்து வலிமைக்கம் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவருமே தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயார் மாற்றுமிக்க மரியாள் பெரியனாகி அன்னை, அவருடைய கணவரான பிணை யோசேப்பு, பிணை திருத்துவதர்கள், இவ்வுலகில் மொக்குவந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைமகன் இயேசு உண்மையாகவே வெற்றியின் நாயகன், வெற்றியின் கடவுள். அவரை பின்பற்றுகிற அனைவருமே வெற்றியின் பிள்ளைகள். இறைவனை பின்பற்றுகிற எல்லோருமே வெற்றியின் மக்கள். அதில் முதல் இடத்தில் பெறக்கூடியவள் தான் நம்முடைய அன்னை மரியாள், தாய் மரியாள். இறைவனை பின்பற்றுவோமே, வெற்றி அடைவோமே, தோல்வி அடையவே முடியாது. வாழ்க்கையில் இயேசுவை கண்முன் வைத்து நாம் பயணிப்போம் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. என்னாலும் கடவுள் உடனிருந்து, தாய்மறியால் உடனிருந்து, புனித சூசேப்பர் உடனிருந்து, அனைத்து காவல்துறைகள் உடனிருந்து, அனைத்து புனிதர்கள் உடனிருந்து வழிநடத்தக்கூடிய பேற்றை பெறுகின்ற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். எனவே அந்த தன்மையை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு கரங்களை விரித்து அனைவரும் இணைந்து நாம் பாடி நாம் ஜெபித்து, அன்னை மரியாள் எவ்வாறு கரங்களை விரித்து மன்றாடி ஜெபித்தாலோ அதே போல நாமும் இணைந்து அன்னை மரியாளோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளோ விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுநலுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு தருகிறேன் நம்முடைய திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும்படிய திருவுடலும் திறத்தும் நீத்தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் மது பரிவரக்கத்தால் என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் மறுமருந்தாயிடால் பிரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே இருந்த மேல் செயலாற்றுகின்ற கடவுளிவர். அன்னை தாய் மரியாளுக்குள்ளிருந்து செயலாற்றிய இறைவன் இன்று நமக்குள்ளிருந்தும் செயலாற்றி கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் கடந்து வர நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு இந்த நாளில் அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு. உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். இதயம் திறந்தே மூடி நீரை நாடி வரும் மாலை நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த அன்பை எண்ணியேனா ஏங்கினேன் என் இதயம் திறந்தே. நிலைமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. அழித்திடவா துணையில நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையில நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு. உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்த தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்திரளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்திரளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திரளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திரளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்திரளும். ஆமென். அன்பிக்கினியவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த நாளிலே மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாளில் பெரியநாயகி அன்னையினுடைய நவநாள் திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நம்முடைய பெரியநாயகி அன்னையினுடைய இந்த மைமிக்க நவநாள் திருப்பலியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் பெரியநாயகி அன்னையோடு இணைந்து நாம் கனிகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பிள்ளைகளாக நாம் மாறுவோம். இந்த நவநாள் திருப்பலியிலே அருமருந்து உணவுக்காக உதவி செய்த குடும்பத்தினரை,
தாய் மரியாள் பிரியனாகி அன்னை வழியாக நிறைவாக ஆஸ்வதிக்கவும் தொடர்ந்து வழிநடத்தவும் அன்னை இடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பெரியனாகி அன்னையுடைய ஆலயம் புதுப்பிக்கும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் வைத்து அன்னையினுடைய ஆலயம், அவள் தங்கும் இந்த இல்லம் ஒரு விரைப்பிரசனம் நிரம்பிய ஒரு இல்லமாக புதுமைகள் வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் அன்னையினுடைய ஒரு மாளிகையாக ஆலயமாக திகழ வேண்டும் என்று சொல்லி அதில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணிகளும் தெய்வீக அருளை சுமந்த ஒரு பணியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். அதற்கு வேண்டிய நன்கொடைகளை தாராளமாய் குடும்பங்கள் வழங்கி கொண்டிருப்பதை நினைத்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த அன்னையினுடைய பெரியனாகி அன்னையினுடைய இந்த மாட்சிமிக்க இந்த ஆலயத்தை நாம் சிறப்படைய செய்ய, உயர்வடைய செய்ய, இந்த நூற்றாண்டு காணக்கூடிய இந்த அருள் தளத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மை தருணத்திற்கும் நாம் நன்றி செலுத்துகின்ற விதமாக நன்கொடைகள் வழங்கி சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். பெரியனாகி அன்னை வழியாக நமக்கு பெரிதும் உதவியாக இருந்து எந்நாளும் நம்மை வழிநடத்திட இறைவன் திருவுளம் கொள்வார். எனவே இந்த நாளில் இந்த புதிதாக கீபோர்டு இன்றைக்கு வாசித்திருக்கிறோம். நம்முடைய அருள் தளத்திற்கு புதியதாக இந்த கீபோர்டு வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? இந்த கீபோர்டு வாங்குவதற்கு உதவி செய்த அருள் சகோதரி எப்ரேம் அவர்கள் சிறப்பாக அவருடைய உதவி கேட்டேன். இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா தாராளமாய் இந்த கீபோர்டை வாங்கி உதவி செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் தம்பி பிரிட்டோ அவர்கள் அழகாக கீபோர்டு வாசித்தார்கள். வருகிற காலங்களில் நம்முடைய பிள்ளைகள், பயிற்சி எடுத்த பிள்ளைகளும் வாசித்து சிறப்புடைய செய்வார்கள். எனவே இந்த நாளில் சிறப்பாக அருள் சகோதரி எப்ரேம் அவர்களுக்கும் அவருடைய பணிகளுக்கும் இயேசு நாமத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து நாம் இந்த அன்னையை மைமைப்படுத்துகிற செய்கிற அனைத்து பணிகளும் ஆஸ்வாதமாய் அமையும் என்பதை ஆழமாக நாம் கண்டுணர்வோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய கன்னி மரியாள் பிரியனாகி அன்னை ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
மத்தியிலே ஆண்டவர் எழுந்திலே வந்து ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார். நற்கருணையில் எழுந்திலே வந்து இந்த நாளில் அபரிவிதமாக நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடிய உன்னத இறைவனாக திகழ்கிறார். இந்த நாளில் அன்னை தாய்மரியாள் பெரியனாகிய அன்னை நமக்காக அபரிவிதமாக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறாள் என்ற உணர்வோடு தேவாதி தேவனே ஆராதனை என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபித்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், ஆண்டவரை நாம் புகழ்ந்தேத்துவோம். தேவாதி தேவனை ஆராதனை, ராஜாதி ராஜனை ஆராதனை. தேவாதி தேவனை ஆராதனை, ராஜாதி ராஜனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. ஹல்லேலூயா எல்லோரும் 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஆசீர்வதிப்பீராக, ஹல்லேலூயா அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா. பரலோக தேவனே ஆராதனை, ஆசீர்வதியும் பரிசுத்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆராதனை. நோக்கி புகழ்ந்து பாடக்கூடிய அன்பு மக்களை பரலோக தேவனே ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை. ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆற்றல் அருள் உம் மக்களுக்குள் இறங்கி அபிஷேகம் செய்வதாக. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலகிலே மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை.
தொடர்ந்து ஹalleluya ஆமென். ஆற்றமிக்க இறைவனை இரக்கத்தின் ஊற்றே, இதோ கரங்களை உயர்த்தி மன்றாடுகிற பிள்ளைகளை தொடும், கரங்களை உயர்த்தி மன்றாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும். ஆண்டவரே அல்லேலூயா என்று சொல்லி உம் திருமுன்னிலையில் பாடி ஜெபிக்கிற துதிக்கிற உமது அன்பு பிள்ளைகளுடைய உடலை தொடுவீராக, உள்ளத்தை தொடுவீராக. ஆண்டவரே, எதனால் இந்த உடம்பு பாதிப்புக்குள்ளாய் கிடக்கிறதோ அவைகள் அனைத்து இப்படி வல்லமையால் அருளால் தொட்டு ஆண்டவரே நலமாக்குவீராக. ஆஸ்வதிக்கப்பட்ட கனிகளாக எங்களை மாற்றுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. அமர்வோம் சற்று நேரம். அன்பிக்கினியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய புலியாள் பெரியனாகி அன்னையினுடைய மிக சிறந்த சிறப்பு எது? பலவற்றை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மிக சிறந்த சிறப்பு எது? மிக சிறந்த சிறப்பானது யார் என்று கேட்டால் உடனே பெரியனாகி அன்னைன்னு சொல்லிடுவோம். மிக சிறந்தது எது? அன்னை மரியாளுடைய கரங்கள். கரங்கள். ஜெர்மனி நாட்டில் ஒரு போர் நடந்துச்சான். 2ஆம் உலகப் போர் நடந்த பொழுது மாதாவுடைய ஆலயம், அதில் பாடுபட்ட சிறுவம், அதிலே குண்டு விழுந்து அந்த சிறுவம் விழுந்து 2 கையும் போயிடுச்சான். போன பின்னாடி என்ன செய்யணும்? அந்த கையை மாட்டி வைக்கணும்ல, வைக்கலை. பங்கு சாமியார் என்ன செய்தார் என்று சொன்னால், அப்படியே அந்த சிறுவத்தை அந்த சிலுவையில் மாட்டி வைத்து கீழே எழுதப்பட்டு இருந்ததாம். என்னன்னா, என்னுடைய கரங்கள் உன்னுடைய கரங்கள், உன்னுடைய கரங்கள் தான் என்னுடைய கரங்கள். அழகான வரிகள் எழுதப்பட்டு இருந்துச்சான். அதே போல இந்த நாளிலே ஆண்டுடைய கரம் தான் அன்னை மரியாளுடைய கரம். இந்த அன்னை மரியாளுடைய கரம்தான், இந்த ஆண்டுடைய கரம்தான் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற அன்பு பிள்ளைகளுடைய கரங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த கரங்களால் என்ன செய்யணும்? இந்த கரங்களால் நல்லா மிகப்பெரிய கொடைகளை, அருள் கொடைகள் நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த அருள் வளம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். கடவுள் இறைவன் தனக்கு வழங்கிய அருள் வளத்தை எதன் வழியாக இந்த அன்னை மரியாள் உயர்ந்த நிலை கொண்டுட்டு போனாள் என்று சொன்னால், இறைவன் தனக்கு வழங்கிய அருள் வளத்தை, அருள் கொடையினை எதன் வழியாக அதை வளமையுறை செய்தாள் என்று சொன்னால், எதன் வழியாக? எதன் வழியாக? எதன் வழியாக? இந்த அம்மா தொட்டது தொடங்கியச்சு. அப்படி கரம் பட்டாலே எல்லாம் ஆசீர்வாதம். எதனால்? அன்பிற்கினியவர்களே, தன் கரத்தின் வழியாக அவள் செய்த உதவிகள்,
தன் கரத்தின் வழியாக அவள் செய்த உதவிகள் மிக சிறந்த ஒரு அழகான உதவி எங்கே விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம். எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்கே? அழகாக அன்பிற்கினியவர்களே, எலிசபெத் அம்மாளிடத்தில் இவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள். எலிசபெத் அம்மாளும் ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை இவள் அறிகிறாள். அதனால் ஓடோடி சென்று அங்கே எலிசபெத் அம்மாளுக்கு வாழ்த்துரை வழங்கி அழகாக அன்பிற்கினியவர்களே அங்கே எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்கிறாள். குழந்தை பேற்றை காணும் வரை அங்கே அன்னை தாய்மரியாள் ஏறக்குறைய எத்தனை மாதம் சொல்லப்படுகிறது? 3 மாதம் அங்கே தங்கியிருந்து 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. அப்புறம் 3 மாதம் என்ன வந்துச்சு, என்ன ஆகும்? 9ஆம் மாதம் 9 மாதம் கழிந்தவுடன் என்ன செய்யும்? குழந்தை பிறக்கும். நிச்சயமாக அன்னை தாய்மரியாள் அங்கே எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்து குழந்தை பேற்றுக்கு உதவி செய்திருப்பாள். அன்பிக்கினிய மக்களே, அவருடைய கரம் வல்லமை மிக்கது, ஆற்றல் மிக்கது. எனவே தான் அன்னை மரியாளோடு சேர்ந்து தான் எலிசபெத் அம்மாவோடு சேர்ந்து தான் அழகான ஒரு புகழ் பாக்கள் பாடுகிறாள். எலிசபெத் அம்மாவை சந்தித்த பின்னாடி தானே ஒரு நீண்ட ஒரு புகழ் பாக்கள், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. எதன் வழியாக பேருவகை நம்ம கொள்ள முடியும் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்கள் இந்த கரத்தின் வழியாக உதவி செய்வதன் மூலமாகத்தான். இந்த மனமும் இந்த கரமும் இணைந்து ஆஸ்வாதத்தை பொழிகிற பொழுது வல்லமை, ஆற்றல், கடவுளுடைய அன்பு செயல், கடவுளுடைய இரக்கச் செயல், கடவுளுடைய வல்லமை நம் வழியாக வெளிப்படுவதை பார்க்க முடியும், நம் வழியாக வெளிப்பட முடியும். நிச்சயமாக எனக்கு யாருமில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்த எலிசபெத் அம்மாளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற அற்புத தாய் என்னாலும் உதவி செய்கின்ற ஒரு உன்னதமிக்க அழகான பேற்றை அன்பு கரம் பெற்றிருக்கிறது. அதே கரத்தை தான் கரம் விரித்தவளாய் நம்முடைய புலியால் இந்த பெரியனாகி அன்னை ஆலயத்தில் அழகான சிறுவத்தை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னால் பணியாற்றிய அருள் தந்தையர்கள் அழகான சிறுவத்தை நிரூபிக்க எங்கேயும் இல்லை. கரங்களை உயர்த்தி அழகாக நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய கரங்கள் பெற்ற ஒரு தாயினுடைய சிறுபம் நம்ம தளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவள் உணர்த்தி காட்டுவதெல்லாம் என் கரம் எவ்வாறு ஏழை மக்களுக்கு உதவியே நிற்கிறவர்களுக்கு நான் உதவி செய்த கரத்தை வல்லமை மிக்கதாக அருள் மிக்கதாக மாற்றினேனோ அதே போல உன் கரத்தையும் உன் இதயத்தையும் மாற்று என்று சொல்லிதான் நாளில் அன்னை தாய்மரியாள் பெரியனாகிய அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாள். எனவே அன்பிற்கினியவர்களே, என்றைக்கு தூய ஆவின் வல்லமையால் ஆண்டவர் இயேசு அவளுடைய கற்பத்தில் கருவாக உருவாகி அவளுடைய கற்பத்தை தொட்டு அவளுடைய உடலை தொட்டு அவளுடைய இதயத்தை தொட்டு ஆஸ்வதித்து வல்லமிக்க ஒரு தாயாக மாற்றினாரோ அதே இயேசுதான் நம்முடைய உடலையும் நற்கொணை வடிவில் தொடுகிறார். தொடுவதோடு சும்மா வந்து போவதல்ல. இந்த நற்கொணை உணவில் வந்து எவ்வாறு இயேசு ஆண்டவர் அன்னை மரியாளுடைய கற்பத்தில் அவள் உருவாகும் பொழுது வல்லமையும் ஆற்றலையும் அன்னை தாய்மரியாளுக்கு கொடுத்து ஒரு இறைவனின் தாயாக உயர்ந்த நிலை அடைவதற்கு பெரிதும் பெரிதும் உதவி செய்த இறைவன் இந்த நற்கொணையின் வழியாக நம்முடைய உடலையும் தொடுகிறார். எனவே இந்த உடல் முழுவதும் யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு சொந்தம். இறைவனுக்கு சொந்தம். திருமுழுக்கு பெற்ற பிள்ளை, திருமுழுக்கு பெற்ற மகன், திருமுழுக்கு பெற்ற மகள் என்னாலும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கடவுள்தான் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த நற்கொணை ஆண்டவர் அன்னை பெரியனாகி அன்னை வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் அழகாக அழகாக என்னுடைய கரங்கள் உன்னுடைய கரங்கள், உன்னுடைய கரம்தான்
என்னுடைய கரம் என்று சொல்லி ஆஸ்வதிக்கக்கூடிய அன்பு தகப்பனாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வில் என்னாலும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அழகான பேற்றை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த ஜூலை மாதத்திலே 2 மாபெரும் திருத்தூதர்களுடைய விழாக்களை நம்ம சிறப்பிப்போம். 3ஆம் தேதி தோமையாறு, அப்புறம் அதுக்கடுத்த ஒரு மாபெரும் அப்போஸ்தலருடைய திருவிழா, மாபெரும் அப்போஸ்தலருடைய திருவிழா சந்தியாகப்பர், யாகப்பர் மறக்கக்கூடாது. ஆமாம், 2 மாபெரும் அப்போஸ்தலருடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம். சரிங்களா? தோமாவுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்களா இல்லையா? காட்சி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? தோமையாருக்கு இடைக்கச்சைய கொடுத்தாங்க. பணிவிடை செய்யக்கூடிய அடையாளம்தான் இடைக்கச்சை. எப்படின்னா, அம்மா விண்ணகத்துக்கு போய்விட்டார் என்ற செய்தி இவர் உள்ளுணர்வு பெற்று அறிந்தவுடனே, அம்மா நீ விண்ணகத்துக்கு சென்றதை நான் காண முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்த பொழுது, கண்ணீர் சிந்தி ஜெபித்த பொழுது, மன்றாடிய பொழுது, அம்மா தாய் மரியாள் தோமையாருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய இடைக்கச்சையே அவருக்கு கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. 2வது அழகான புனித சந்தியாப்பருடைய திருவிழாவை சிறப்பிக்கிற நாளிலே இப்படி சந்தியாப்பருக்கு காட்சி கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தார்கள். ஸ்பெயின் நாட்டிலே அவர் போதித்து கொண்டு இருந்த பொழுது அங்கே மக்கள் அவருடைய குரலுக்கு இறைவார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். லூசுப்பை கத்திரி அடக்கிறான்னு சொல்லிட்டு போனாங்க. இவர் கண்ணீர் விட்டு அழுகிறாள், சந்தியாப்பர் அழுகிறார். அம்மா இதோ என்னுடைய குரலுக்கு இறைவார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு அழுத பொழுது அங்கே அன்னை தாய் மரியாள் ஒரு தூண் மேலே நின்று கொண்டு, நீ தைரியம் கொள், அச்சம் கொள்ளாதே, நீ தொடர்ந்து போதி, ஏராளமான புனிதர்கள் உருவாகுவார்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் உருவாகுவார்கள் என்று சொல்லி கண்ணீரை துடைத்து விட்ட ஒரு அற்புத தாயாக திகழ். அப்பொழுதுதான் சந்தியாப்பர் சொல்லுவாராம், என் தேற்றரவே என்று சொல்லி அப்படியே அன்னையை புகழ்வார். என் தேற்றரவே, என்னை தேற்றுபவளே, எனக்கு உதவி செய்பவளே என்று சொல்லி இப்படி சந்தியாப்பர் அழகான வார்த்தையை சொல்லுவார். அன்புக்கினியவர்களே, இந்த வார்த்தையை தான் சொல்லணும். பெரியனாகிய அன்னையோடு இணைந்திருந்து இந்த அன்னையிடம் உதவி வேண்டி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். என்னாலும் அன்னையுடைய சிறப்பு அதுதான். நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய அழகான ஒரு ஆர்வம் இந்த தாய்க்கு உண்டு. தாய்க்கு உள்ள பண்பே அதுதான், தாய்மைக்குள்ள பண்பே அதுதான், பணிவிடை செய்வதுதான். தாய்மை என்ற அழகான பண்பினுடைய அடையாளமே அதுதான். நம்ம பார்க்குறோம் நம்முடைய தாய்மார்கள், ஐயோ என்ன கஷ்டப்படும். சின்ன பிள்ளைகள் எதுனாலும் உடனே யார் அம்மா பிள்ளை, உடனே பிள்ளைக்கு கழுவி விடுறது, சுத்தப்படுத்துவது. எவ்வளவு ஆம்பளை கூட செய்ய மாட்டாங்க. உடனே யாரை கூப்பிடுவாங்க? அம்மாவைத்தான் கூப்பிடுவாங்க, தாயைத்தான் கூப்பிடுவார்கள். எதுனாலும் தாயைத்தான் கூப்பிடக்கூடிய அழகான தாய்மையை இறைவன் நமக்கு பொக்கிஷமாக கொடையாக கொடுத்திருக்கிறார். எனவே அன்பிக்கினிய மக்களை இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். பணிவிடை செய்வதனுடைய அடையாளமே தாய்மை தான். அந்த அன்னை, பிரியனாகி அன்னை, அதுக்கு சிறப்பான இடத்தில் அவள் பெற்றிருக்கிறாள். தான் பெற்ற அருள் வளத்தை வளமையாக்கியது இந்த கரங்கள் வழியாகத்தான். அந்த கரங்கள் தான் ஆஸ்வதிக்கப்பட்ட கரமாக மாறியது. அதே போல் நாம் பெற்ற அருள் வளங்களை வளமையாக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணற்ற உதவிகளை, எண்ணற்ற நற்செயல்களை, எண்ணற்ற புண்ணியங்களை, எண்ணற்ற தர்மங்களை, நன்மையான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோமே என்று சொன்னால் அதுதான் இந்த வாழ்விற்கு மிகுந்த ஒரு அணிகலன் என்பதனை அழகாக நாம் கண்டுணர்வோம். இந்த அன்னையுடைய பாதையில் நாம் பயணிப்போம்.
இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அழகான இறைவார்த்தை சொல்லுகிறது. அணிகலன் என்ன சொல்லுகிறது? கடவுள் மீது பற்று கொண்டுள்ள பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அணிகலன் எது? நற்செயல்களே என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதிய திருமடல்ல 1 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமடல்ல 2:10 அப்படி வாசிக்கிறோம். நற்செயல்களே உன்னுடைய அணிகலன். கடவுள் பற்றி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற அணிகலன் எதுவென்று சொன்னால் எது? நற்செயல்களே என்று சொல்லி அழகா தீமோத்தேயு சொல்வதை பார்க்குறோம். எனவே நாளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உடலை, இந்த கரத்தை, இந்த மனசை தாய்மரியாள் பெரியனாகி அன்னை வழியாக தொட்டு நலமாக்குங்க. ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு கனியாக நான் மாறணும் என்று சொல்லி அனைவரும் முழந்தால் படியிட்டு இயேசுவே நீ தொட்டால் போதும் என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி ஜெபித்து, இந்த உடல் உமக்கு சொந்தம், இந்த உடல் உமக்கு சொந்தம், உம்முடைய அருளை சுமைக்கின்ற அந்த பேற்றை பெற்ற இந்த உடம்பிலே என்னாலும் சிறப்புகளை நான் அனுபவிக்கணும், ஆசீர்வாதங்களை பெருகச் செய்யணும், என்னாலும் உம்முடைய அல்குவலில் சுமந்த ஒரு மகனாக மகளாக உயர்ந்து நிற்க வேண்டும் சொல்லி வேண்டி இந்த பாடலை பாட திரும்ப பாடி ஜெபிக்க அன்போடு வேண்டுகிறேன். நம்ம தியானத்தின் பொழுது பேப்பர் கொடுத்துருப்போம், அந்த பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அந்த பாட்டு இருக்கிறது. பாடல் பேப்பர் கொடுத்துருப்போம், அந்த பாடல் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் பாடல் 16. உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். மேலும் மேலும் மீண்டுமாக இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே தொட்டால், இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். எங்கே உடல்ல பிரச்சனை இருக்கோ, எங்கெங்கே உங்களுடைய உடலில் பிரச்சனை இருக்கோ, கட்டிகள் இருக்கோ, உங்களுடைய கரங்களை வைத்து இந்த வரிகளை பாடுங்க. ஆமென். கேட்க செய்தீரே, எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராது
இயேசுவே நீர் சொன்னால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே சொன்னால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அப்படியே கண்களை மூடி பக்தியோடு அப்படியே கடவுளுடைய அருளை சுமந்த பிள்ளைகளாய் இந்த வரிகளை அப்படியே மனசுக்குள்ளே பாடுங்க. எங்கே உங்களுக்கு உடலிலே பிரச்சனை இருக்கிறதோ, அது கர்ப்பப்பையில் கட்டிகளாக இருக்கலாம், முழங்கால் வலிகளாக இருக்கலாம், இதயத்தில் அடைப்புகளாக இருக்கலாம், உடைய மனசில் பாரங்களாக இருக்கலாம், வயிற்றில் உள்ள ஏதாவது கட்டிகள் இருக்கலாம், உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை தொடும், என்னை தொடும், நீ தொட்டா போதும், நீ தொட்டா போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அம்மா பிரியனாய் அன்னையே, உன் மகனை என்னை தொட சொல்லும், உன் மகனை என்னை தொட சொல்லும். நான் நலமடைவேன், நலமாய் நான் வீட்டிற்கு செல்லணும், நான் சுகத்தை காணணும், நான் அறிக்கையிடணும். இதோ இறைவன் நாளிலே என் உடலை தொட்டார், என் கட்டிகள் கரைந்து போயின, என் உடலில் உள்ள கட்டிகள் அனைத்தும் கரைந்து போயின. இதோ இறைவன் என் இதயத்தை தொட்டார், தன் வல்லமைக்கு கரத்தால் தொட்டார். இதோ இதயத்தின் அடைப்புகள் அனைத்தும் சரியாயின. என் இரத்தத்தை தொட்டார், என் சக்கர வியாதிகள் அனைத்தும் அகன்று போகின என்று நாம் ஒவ்வொருவரும் அறிக்கையிடம் தொடும். ஆண்டவரே, இந்த பாவிகளை தொடும், நாங்கள் பாவிகள், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும். அந்த பார்வையற்றவன் உம்மிடத்திலே இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினான். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடினான். நீ சொன்னாய், மீண்டும் உனக்கு பார்வை கிடைக்கட்டும் என்று சொன்னாய். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவரே, நீ விரும்பினால் என் நோயை நீக்க முடியும் என்று சொல்லி உன்னுடைய காலில் விழுந்து மன்றாடினான். தொழு நோயாளன், ஆண்டவரை நீ தொட்டாய், அவன் சுகம் பெற்றான். இறந்து கடந்து பாடையில் தூக்கிச் சென்ற அந்த நயிம் பட்டணத்து கைம்பெண்ணுடைய மகனை ஆண்டவரே தொட்டாய், அவன் உயிர் பெற்றான். இதோ என்னையும் தொடும், இந்த பாவியை தொடும், இந்த பாவியை தொடும். ஆஸ்வதியும் ஆண்டவரே, இவை நீரே நலமாக்கும். உம்மிடத்திலே நாங்கள் சரணாகதி அடைகிறோம். உம்மை விட்டா எங்களுக்கு வேற யார்?
பெரியனாய் அன்னையே, உம்முடைய பாதுகாப்பை பெற்ற பிள்ளைகள் நாங்கள் நலமுடன் வாழ நீ கிருபை பெறுவீராக, எங்களுக்கா மன்றாடுவீராக என்று சொல்லி வேண்டும். கட்டிகள் கரைந்து போகிறார், உன் உடலில் உள்ள பிரச்சனைகள் சரியாகிறது, நீ நலமாய் வீட்டிற்கு செல்ல போகிறாய். அன்பு மகளே, இதோ தைரியம் கொள், நீ வீட்டிற்கு போகுவதற்குள், இந்த இடத்தை விட்டு நீ செல்வதற்குள் நீ நலமடைந்து நீ இல்லத்திற்கு செல்ல போகிறாய். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி அந்த கனானிய பெண்ணை பார்த்து சொல்லுகிறேன், நாளிடமையும் பார்த்து சொல்லுகிறான். போதும் என்னுடனெல்லாம் அற்புதம் காணும். ஆமென். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஏழை கூக்கலிட்டான், ஆண்டவரோ அவனுக்கு செவி சாய்த்தார். நாளில் நீங்கள் கூக்குரலிட்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் செவி சாய்க்கிறார். நிச்சயமாக நிச்சயமாக இந்த பெரியனாகிய அன்னையுடைய அவருடைய இரக்க மிகுந்த இதயத்தில் பொங்கி வழிந்தோடக்கூடிய இந்த அருளினார் நாளிலே உங்களுடைய இல்லத்திலே வந்து பெரியனாகிய அன்னை பணிவிடை செய்வாள். உன் இல்லம் அருள் மிகுந்த இல்லமாக மாறப்போகிறது. உன் எல்லாம் கடவுள் வாழும் இல்லமாக மாறப்போகிறது. ஒப்பு கொடுத்து மாண்பிற் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். மனமெல்லாம் சுகமாய் மாறும். மாண்புயரும் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு மலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியான அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஒவ்வொரு இறைவன் வாழ்கவே. வானினின்று இறங்கி வந்த அப்பம் இதுவே,
இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவுளே. அனைவரும் விழுந்து நிற்போம். ஆண்டவரே, ஆற்றுமிக்க தகப்பனே, இரக்கத்தின் ஊற்றே, இந்த எண்ணெயினையும் இந்த மஞ்சள் உணவினையும் ஆஸ்வதித்து புனிதப்படுத்திடலாம். யாருடைய நெற்றியில் இந்த எண்ணெய் பூசப்படுகிறதோ உம்முடைய வல்லமை, அருள், சுகப்படுத்தக்கூடிய வல்லமை அவருடைய உடலில் பாய்ந்தோடச் செய்வீராக. யாரெல்லாம் இந்த மஞ்சள் உணவை உட்கொள்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலில் பங்கு கொள்வார்களாக. எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நோக்காடிகளிலிருந்தும் நீரை விடுவிக்கக்கூடிய உம்முடைய கருவிகளாக மாற்றுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அன்னையுடைய பரிந்துரை வேண்டி மிகவும் இறக்குள்ளதாய் ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள இறக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். உமது பார சாயங்களில் இருந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள என் தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை நாடுகிறோம். பெருமூச்செறிந்தழுது பாவிகளாக இருக்கிற நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே பணிந்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும் தாயே. ஆமென். நவநாள் புத்தகத்திலே 8வது பக்கம், நோயாளிகளை ஆஸ்வதித்தல் ஜெபம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியர்களை பார். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதார். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக எம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு ஆவலாக இருக்க உங்களுக்கு பின் உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெரியனாய் அன்னையின் வழியாக
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தொழில்துறைகளையும் உங்களுடைய படிப்புகள் அனைத்தையும் உங்களுடைய வேண்டுகள் அனைத்தையும் ஆசிர்வதித்து தன் அல்குடைகளால் நிரப்புவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. அன்னை மரியாளுடைய பாடல். என் தாயே, என் நம்பிக்கையே, பெரிய நாயகியே, உம்மை நம்பி வந்தோ நலம் தருவாய், நன்மைகளா நிரப்பிடுவாய். என் தாயே, என் நம்பிக்கையே, பெரிய நாயகியே. மகிழ்ச்சியோடு கூடி வந்தோம், உமது அருளினை நாடிருந்தோம். மரியே, உம்மை தேடி வந்தோம், மகிமை பொங்க ஆடி நின்றோம். எம்மையே பாருமே, நன்மை வரங்களை தாருமே. எம்மையே பாருமே, நன்மை வரங்களை தாருமே. உமது சேரம் சேருமே. என் தாயே, என் நம்பிக்கையே, பெரிய